வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். Xiaomi 11T Pro, Xiaomi 10T ஓட சக்ஸஸர், 10T சீரீஸோட சக்ஸஸர். 12 சீரீஸ் எப்போ வரும்னு தெரில, ஆனால் இது மட்டும் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷம் ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆன ஃபோன் தான். நம்மக்கிட்ட இருக்கிறது 12GB to 6GB. ஸோ இது போன ஜென்ரேஷனும் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது. AMOLED ஸ்க்ரீன் இருக்குது, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு எந்த ப்ரைஸுன்னு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்ப்பீங்க. அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். பாக்ஸில் Xiaomi 11T Pro இருக்குது. இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் எல்லா மாதிரி தான் போட்டிருக்காங்க. 108 MP கேமரா அதுவும் போட்டிருக்கு. பின்னாடி முதல்ல சார் வேல்யூ பார்த்துடலாம். சார் வேல்யூ ஹெட் சார் 0.775, பாடி சார் 0.493. இது டிஸ்டன்ஸ் 15 mm, பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி மேனுஃபேக்சர்டு Citi, சித்தூர், ஆந்திர பிரதேஷ், அதுதான் மேனுஃபேக்சர்டு. வேறு என்ன 12GB to 6GB இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது செலஸ்டியல் மேஜிக், அதுதான் கலர். இதை தவிர பிளாக்கு, ஒயிட்டு, பிளாக்கில் ஏதோ மெட்டல் ஃபினிஷ்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. எல்லாமே கிளாஸ் பேக் தான். 888 இருக்குது. 13 5G பேண்ட்ஸ் இருக்குது சப்போர்ட்டு. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, 5000 mAh பேட்ரி. நம்ம Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜில் 4500 தான். இதில் கொஞ்சம் பெரிய பேட்ரி, டியூவல் பேட்ரி தான் இதுவும். அது தவிர 120 வாட் 120 ஹெர்ட்ஸு அது இருக்குது. 480Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. 10-bit AMOLED, டால்பி விஷன் இருக்குது. முக்கியமாக இந்த 11i, இந்த 10 Pro, 10 Pro Max அதுக்கெலாம் டிஃப்ரென்ஸ் இதுதான். கொஞ்சம் 10-bit டிஸ்பிளேனால கலர்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர 108 MP கேமரா, அப்புறம் அதுதான் சாம்சங் HM2 சென்சார், அந்த தான் f1.75 அப்பர்ச்சர். அது தவிர அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது. இது 8 MP கேமரா தான், f2.2 அப்பர்ச்சர். அது தவிர டெலிமேக்ரோ இருக்குது, 5 MP டெலிமேக்ரோ. இது f2.4 அப்பர்ச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஹார்மன் கார்டன் சவுண்டு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான், டால்பி அட்மாஸ் இருக்குது, எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஹைரஸ் ஆடியோ, ஒயர்ட் அண்ட் ஒயர்டில் இருக்குது, ரீனியூ வைப்ரேஷன் மோட்டார், கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனு, LPDDR5, UFS 3.1, Bluetooth 5.2, Wi-Fi 6, ட்ரிபிள் மைக்ரோஃபோன் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் ப்ரைஸ் கொஞ்சம் அடிச்சிருக்கு, 50,000 போட்டிருக்கு அந்த ஹை எண்டு. ஸோ 50,000 ப்ரைஸ் ரேஞ்செலாம் டாப் எண்ட் இருக்கும். ஏன்னா இவங்க நிறைய மாடல் லான்ச் பண்ணுறாங்க. 8 128, 8 256, 12 256 நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ பாக்ஸில் சிம் இஜெக்டர் டூல் இருக்குது, கன்வெர்ட்டரும் கொடுத்துருக்காங்க. டைப் C to 3.5mm கன்வெர்ட்ரு. அது தவிர குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது, கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோன் ஆல்ரெடி கேமரா சாம்பிள் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியாச்சு. அந்த 120 வாட் சார்ஜர் இது தனியாக விற்கிறாங்க. எப்போ விற்க ஆரம்பிக்க போகிறாங்க, இல்லை விற்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரில. இது ப்ளஸ் இந்த கேபிள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் 120 வாட்டில் ஏறும். இது ரெண்டும் சேர்த்து 4000 ரூபா. ஆனால் இதை ஃப்ரீயாக இந்த பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது எல்லாமே விற்கலாம், ஆனால் இவங்க அந்த மாதிரி தனியாக ஒரு ஆப்ஷன் விற்கலை, சேர்த்து தான் விற்கிறாங்க. மற்றபடி டிசைன் பார்த்தா ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் தான். கிளாஸ் இருக்குது, கிளாஸ் ப்ரொடெக்ஷன், ஆனாலும் கேஸ் போடுறது முக்கியம். சைடில் கிளாஸி கிடையாது, ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் தான் இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக் தான், மெட்டல் ஃப்ரேம் கிடையாது, பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். டாப்பில் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வால்யூம் ராக்கர்ஸும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, பவர் பட்டன் ரெண்டுமே இருக்குது. என்ன தான் AMOLED ஸ்க்ரீனாக இருந்தாலும் இவங்க இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல. பாட்டமில் வெறும் டியூவல் சிம் ஸ்லாட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. டியூவல் சிம் ஸ்லாட் தான், ரெண்டுமே 5G சப்போர்ட் பண்ணும். டியூவல் சிம், டியூவல் ஸ்டாண்ட் பை. அது தவிர மைக்ரோஃபோன் இருக்குது, USB Type C இருக்குது. அப்புறம் ப்ரைமரி லவுட் ஸ்பீக்கர், செகண்டரி லவுட் ஸ்பீக்கர் இயர்பீஸ்லேயே இருக்குது. அது தவிர அந்த வென்ட்ஸ் டாப்பில் இருக்குது. அது தவிர IR பிளாஸ்டர் இவங்க மட்டும் தான் கொடுக்குறாங்க, IR பிளாஸ்டர். லெஃப்ட் சைடில் ஒன்றுமே இல்லை. இது மேலே என்ன எழுதிருக்குன்னா சவுண்ட் பை ஹார்மன் கார்டன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஹார்மன் கார்டன் டியூனிங்கு. ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் 6.67 inch ஃப்ளாட் டிஸ்பிளே தான். இவங்க கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்கல, ஃப்ளாட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10-bit இருக்குது, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 480Hz டச் சாம்பிளிங் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 16 MP கேமரா கூட இருக்குது. 16 MP தான், இன்னும் அந்த 30 MPக்கெலாம் போகல. ஸோ பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போ செட்டப் பண்ணியாச்சு. டிஸ்பிளேயில் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் தான், 120Hz. டிஸ்பிளேக்குள்ளே போனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. டிஸ்பிளேயில் போனால் ரிஃப்ரெஷ் ரேட் இப்போதைக்கு 60 இருக்குது. 120 வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டு, ஆட்டோமேட்டிக்காக அது கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும் டிஸ்பிளே. DRM இன்ஃபோவில் போய் பார்த்தா இதில் 60 120 இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு டிஃப்ரெண்ட் டிஸ்பிளே இதில் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். டால்பி விஷன் இருக்குது, HDR10+, HLG எல்லாமே இருக்குது. வைட் அண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் அப்டேட் ஆகிடுச்சா இல்லையா, ப்ளேபேக் ஓகே. டால்பி விஷன் இருக்குது.
ஃபுல் ஹெச்டி டால்பி விஷன் 2 சப்போர்ட்டும் இருக்குது. வைட் வைட் என்வென்ட் இருக்குது. அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அதுக்குள்ளே போனால் நார்மலாக எல்லா இது மாதிரி தான் இருக்குது. அடிஷ்னலில் வந்து மெமரி எக்ஸ்பேன்ஷன், இது வந்து எக்ஸ்ட்ரா 3GB, ஆல்ரெடி இருக்கிற 12GBயில் இன்னும் எக்ஸ்ட்ரா 3GB வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். வருத்தமான விஷயம் என்னென்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 கிடையாது. ஆனால் இவங்க வந்து 3 ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸு அப்புறம் 4 இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபோன் இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணது. இதுக்கு முன்னாடி அவங்க எந்த டாப் அண்ட் ஃபோன்லேயோ இல்லை மிட் ரேஞ்ச் ஃபோன்லேயோ அவங்க ப்ராமிஸ் பண்ணல இந்த மாதிரி கொடுப்போம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஆண்ட்ராய்ட் 12 இன்க்ளூடடா அப்படின்னா என்னன்னு தெரியல. அப்போ ஆண்ட்ராய்ட் 12 இன்க்ளூட்னா ஆண்ட்ராய்ட் 12, 13, 14 வரும். இப்படி இன்க்ளூட் இல்லைனா 15 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி ஆண்ட்ராய்ட் 12 இன்க்ளூடாக தான் இருக்கணும். இப்போதைக்கு ஆண்ட்ராய்ட் 11 செக்யூரிட்டி பேட்ச், என்ன செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது, செக்யூரிட்டி பேட்ச் வந்து நவம்பரில் தான் இருக்குது. MIUI 12.5 என்ஹான்ஸ்டு வெர்ஷனால் நிறைய ஆப்ஸ், சிஸ்டம் ஆப்ஸே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி காட்டின மாதிரி இந்த காம்பஸ் இந்த மாதிரி ஆப்லாம் தேவையில்லை அப்படின்ட்டா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. டக்குன்னு வச்சோடனே நல்லா காயிடுது. டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. தவிர IP53 ரேட்டிங்ஸ் இருக்குது இந்த ஃபோனில். அதனால் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். IP68 இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபாக இருந்திருக்கும். ஆனால் இல்லை. எய்டா ஓப்பன் பண்ணால் இதில் 12GB ரேம் நம்மக்கிட்ட இருக்கிறது டாப் அண்ட் மாடல். 12GBயில் வந்து 10.98GB இருக்குது. அதில் அவைலபிள் 6.7GB இருக்குது. 256GB 224GB இருக்குது. அதில் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 213GB இருக்குது. Snapdragon 888. இது எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது அப்படின்ட்டு இவங்க வேப்பர் சேம்பர் கூலிங்கு எல்லா கூலிங் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம கேமிங் ரிவ்யூவில் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் இருக்குது. பேட்டரி வந்து 5000 mAh டியூவல் பேட்டரி. 120 வாட் 2 to 100% தான் போட்டுருக்கு. இதுலேயுமே அதான் போட்டிருந்தாங்க. 0 to 100% கிடையாது. 2 to 100% வந்து 17 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடும் அப்படின்றாங்க. சென்சார்ஸ், தேவையான சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது. கைரோஸ்கோப், மேக்னெட்டிக் சென்சார், ஆக்சிலரோமீட்டர், தேவையான சென்சார்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்தது மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி, ரா சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஆடியோ குவாலிட்டி அதை செக் பண்ணிடுவோம். ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி 4K HDR. இதில் டால்பி விஷன் தெரியாது. நெட்ஃப்ளிக்ஸில் தான் டால்பி விஷன் தெரியும். இதில் 4K HDR தெரியும். HDR 1080p, இதில் 1440p, 2160p வரைக்கும் இருக்குது. 888 தான், அதனால் கண்டிப்பாக எல்லாமே ரன் ஆகும். ஓகே, 4K சூப்பராக ரன் ஆகுது, எந்த இஷ்யூஸுமே இல்லை. குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஹீட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ஹீட்டிங் ஆகுது 4Kலாம் ரன் பண்ணும்போது. ஸோ நம்ம கேமிங்கில் எப்படி எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணணும். அடுத்தது ஆடியோ, இந்த டால்பி அட்மாஸு, ஹார்மன் கார்டன்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்மையாக இருக்கே. டால்பி அட்மாஸ் ஆனில் தான் இருக்குது. NFC இருக்குது இந்த ஃபோனில். செம்மையாக இருக்குது. நல்லாயிருக்கு. வைப்ரேஷன் நல்லா தெரியுது இந்த யூஸ் பண்ணுறதுக்கு. ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. அடுத்தது கேமரா 108 MP, அதே சென்சார் தான். கேட்டதுக்கு வந்து இவங்க நல்லா டியூன் பண்ணியிருக்கோம். அந்த ரெட்மி Note 10 Pro Maxில், அப்புறம் 11i சீரீஸில், இதில் எல்லாத்துலேயுமே அதே HM2 சென்சார் தான். ஆனால் ISP சாஃப்ட்வேர் எல்லாமே நல்லா டியூன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அல்ட்ரா வைடு இந்த ப்ரைஸுக்கு 13 MP அல்ட்ரா வைடு அதெல்லாம் கொடுத்துருக்கலாம். 16 MP கூட கொடுத்துருக்கலாம். இவங்க வந்து 8 MP தான் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் இடிக்குது. ஓஎஸும் மெயின் கேமராவில் வந்து ஓஎஸ் கிடையாது. 2x 5x 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் போகலாம். ஆப்வியஸ்லி 2x மேலே போனால் குவாலிட்டி வந்து அடி வாங்கும். அதை தவிர தனியாக சூப்பர் மேக்ரோ, அந்த 5 MP டெலி மேக்ரோ அந்த மோடும் இருக்குது. வேறு என்ன, போர்ட்ரேட் இருக்குது. போர்ட்ரேட்டில் ஃபில்டர்ஸ்ன்னு தனியாக எதுவும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதான் இந்த நியானு, ஃபேண்டம் இதெல்லாம் ஒரு கலராக அது மட்டும் இருக்குது. வீடியோவுக்குன்ட்டு ஃபில்டர்ஸ், வீடியோ குவாலிட்டி வந்து 8K வரைக்கும் போகும். 8K 30 FPS வரைக்கும் இருக்குது. 4K 60 FPS வரைக்கும் இருக்குது. ஆடியோ ஜூம் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்ட்ரா பின்னாடி செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது தான் ஆடியோ ஜூம் இருக்குது. அது தவிர ஃப்ரண்ட் கேமராவில் மேக்ஸிமமாகவே 1080p 60 FPS தான் இருக்குது. அதுலேயும் ஃப்ரண்டல் சவுண்ட் அந்த ஆப்ஷனும் இருக்குது.
ஸ்டடி வீடியோ மோடும் இருக்குது. ஸ்டடி வீடியோவில் 1080p 30 fps நார்மலாகவே இஎஸ் இருக்குது. ஸ்டடி வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிவிட்டு வாங்க. Xiaomi 11T Pro 4K 60 fps வீடியோ சாம்பிள். இதில் ஸ்டெபிலைசேஷன் இருக்கான்னு தெரியல. இஎஸ் இருக்குது அப்படின்னாங்க, ஓஎஸ் கிடையாது ஃபோனில். இஎஸ் இருக்குது அப்படின்னாங்க 4Kல. பார்க்கும்போது இஎஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. அதை தவிர அல்ட்ரா ஸ்டடி மோடும் இருக்குது. அதனால் 1080pக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, நடந்துகிட்டே தான் பேசுகிறேன். ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். 8K ஆப்ஷன் இருக்குது, அதுவும் காட்டுறேன். 8K 30 fps. 8K சுத்தமாக ஸ்டெபிலைசேஷன் இல்லை, அது மட்டும் தெரியுது. ஆனால் இதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 6 minutes தான் 8K எடுக்க முடியுமா தெரில. இது எப்படி ரெண்டரை ஆகும் அப்படின்னு ரொம்ப கஷ்டம். 8K அல்ட்ரா ஸ்டடி வீடியோ இது வந்து 1080p 30 fpsல வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கும். நான் நடந்து தான் இருக்கேன். ஸ்டெபிலைசேஷன் இதில் பார்க்கும்போது 4K கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்குது. ஓஎஸ் தான் நல்லா இருந்திருக்கும். ஓஎஸ் கொடுக்கலையாங்க. கேட்டால் இஎஸ்ஏ போதுமானது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்டடியாக தான் இருக்குது. இப்போ நடந்து தான் இருக்கேன். வீடியோவில் பார்க்குறதுக்கு ஸ்டடியாக இருக்குது. ஆனால் அவுட்புட்டு ஜிட்ரியாக இருக்குமா இல்லை ஏதாவது ஷேக்ஸ் எதாவது இருக்குமா அப்படின்னு தெரில. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. வைட் கேமரா, அல்ட்ரா வைட் கேமராவில் 1080p 30 fps வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, அவ்வளோக்கு இருக்குது. டைனமிக் ரேஞ்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்கலாம். அல்ட்ரா வைட் கேமராவில் மெயின் கேமராவில் நல்லாயிருக்கு. ஆனால் அல்ட்ரா வைட் கேமராவில் கொஞ்சம் சுமார் தான் குவாலிட்டி. டெலிமேக்ரோ கேமரா, அந்த டெலிமேக்ரோ கேமராலையும் 1080p 30 fps வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ரொம்ப க்ளோஸான இந்த மேக்ரோ ஷாட்ஸ்லாம் சூப்பராக எடுக்க முடியும். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கிட்ட போனால் தான் ஃபோக்கஸ் ஆகும். அதனால் நல்ல கிட்ட போகலாம், எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் டச்சே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக கேமரா தான் மூவ் பண்ணுறேன், ஃபோனை தான் மூவ் பண்ணுறேன். ஆனால் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுது. போர்ட்ரேட் வீடியோ 11T Proவில் குவாலிட்டி எப்படி இருக்குது? 720p தான் இவங்க வந்து 1080p கொடுத்துருக்கலாம். ஆடியோ ஜூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸ் இருக்குது. நான் பேசுகிறது மட்டும் கேட்குதா இல்லை பேக்ரவுண்ட் நாய்ஸும் கேட்குதா? நான் பேசுகிறதும் கேட்குதா? எப்படி இருக்குது குவாலிட்டி? நான் 720p தான் கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ஃப்ரண்ட் கேமரா 1080p 60 fps ஃப்ராண்டல் சவுண்ட் அப்படின்னு ஒரு தனி ஃபீச்சர் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் அது பிளாக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைனமிக் ரேஞ்சு அந்த அளவுக்கு ஒன்றும் தெரில, பின்னாடி சென்டர் இருந்தால். மற்றபடி 16MP கேமரா தான். கொஞ்சம் 32MP இந்த மாதிரி ஏதாவது புது சென்சார் ஏதாவது போட்டிருக்கலாம். ஆனால் இவங்க போடல. ஃப்ரண்ட்டில் சன் இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. இந்த ஃப்ரண்டல் சவுண்டு எப்படி இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் பிளாக் பண்ணுதா, என்னோடய வாய்ஸ் கிளியராக கேட்குதா அப்படின்னு சொல்லுங்கள். போர்ட்ரேட் வீடியோ ஆக்சுவலாக தனியாக ஒரு செட்டிங்ஸில் போய் இருக்குது. போக்கா அப்படின்னு ஒரு மோடில் இருக்குது. போக்காவோ போக்கேயோ அது தனியாக ஒரு செட்டிங்ஸில் போய் மாற்றணும். அது மாற்றினதாக இருக்குது. ஆனால் 720pயில் மட்டும்தான் இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில். ரியர் கேமராவில் அது என்ன குவாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, சாம்பிள்ஸ் செக் பண்ணியிருப்பீங்க. எந்த அளவுக்கு இருக்குது குவாலிட்டி வைஸ். இதில் வந்து எங்களுக்கு இன்னும் OnePlus 9RT கிடைக்கல. அது வந்து 50MP கேமரா ஓஎஸோடு இருக்குது. கிடச்சதுன்னா கண்டிப்பாக கம்பேரிசன் போடலாம். இதுக்கும் எல்லாம் ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச் தான். இந்த 40,000 to 50,000 ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓஎஸ் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது. அது ஐபி ரேட்டிங்ஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் இந்த ப்ரைஸுக்கு.
அது தவிர ஆண்ட்ராய்ட் 12 அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துருக்கலாம். இவங்க கூடிய சீக்கிரம் வரும். இதை ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஃபோன்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் வரும், MIUI 13 அப்டேட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ சீக்கிரம் வருதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கூடிய சீக்கிரம் கேமிங் வீடியோவும் வருது, ரிவ்யூவும் வருது. அதை வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.